வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணி விதைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மள பல பேரும் பூசணி காயை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்குவோம். ஆனால் பூசணி விதைகளை சேர்த்துக்கொள்வதற்கு கொஞ்சம் மேலேயும் கீழேயும் பார்ப்போம். இப்போ கலோரிகள் 100 கிராம் இருக்கக்கூடிய பூசணி விதைகளில் 559 கலோரி அளவு இருக்குங்க. ஆரோக்கியமான கொழுப்பு, பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு இது எல்லாமே இருக்குது. விட்டமின் பி சத்துக்கள், அத்தியாவசியமான தாதுக்களில் காப்பர், மேங்கனீஸ், பொட்டாசியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6, ஃபோலேட் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒன்று சேர்ந்து பூசணி விதைகள் என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்கள், இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பூசணி விதைகளில் ஓலிக் அமிலம் போன்ற மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பமிலங்கள் இருக்கு. இந்த கொழுப்பமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு குறைய வச்சுட்டு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதே போல இதயத்திற்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை நமக்கு அதிகரிக்கும். மேலும் ஆரோக்கியமான லிப்பிடோடைய அளவை பராமரிக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கக்கூடியதுதான் இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, அதாவது பூசணி விதைகள் இருக்கக்கூடிய இந்த ஓலிக் அமிலம் இருக்குங்க இல்லையா. ஸோ இது இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பூசணி விதைகள் நிறைவுற்ற கொழுப்பு குறைவாக தான் இருக்குது. தாவர புரதம் இதில் நிறைந்திருக்கு. பூசணி விதைகள் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய நரம்புகள், ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி BP என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தினுடைய அளவை நம்ம கட்டுப்படுத்துறதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம், கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் ரத்த அழுத்தமும் இல்லாமல் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைத்து கொண்டே இருக்கும். இதனால் இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே ஏற்படாதுங்க. இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கணும்னா பூசணி விதைகள் எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணி விதைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பூசணி விதைகளில் மெக்னீசியம் இருக்குங்க. எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த சத்தாக மெக்னீசியம் இருக்கு. ஸோ மெக்னீசியம் குறைபாடு கொண்டவர்களுக்கு தான் எலும்பு அடர்த்தி இழப்பு தொடர்பான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு அடர்த்தி குறைவு, எலும்பு முறிவு போன்றவை எல்லாம் உண்டாகலாம். மெக்னீசியம் 60% எலும்புகளில் சேமிக்கப்படும் பொழுது எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். அப்போ அடிப்படையான இந்த மெக்னீசியம் ஊட்டச்சத்தை கொண்டிருக்கக்கூடிய உணவுப் பொருளாக பூசணி விதைகள் இருக்கு. தினமும் நீங்கள் 1 டீஸ்பூன் பூசணி விதைகளை உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எலும்பை நீங்கள் உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு உங்களால் முடியும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு ருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு இல்லாமல் வயதான காலங்களில் கூட எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொண்டு உடலை உறுதியாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். பேலன்ஸ் எல்லாம் தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பூசணி விதைகள் இம்யூனோ மாடுலேட்டரி பண்புகளை கொண்டிருக்கு. இது நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய பண்பு. கூடுதலாக பூசணி விதைகள் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள், பாலிஃபினால்கள் மற்றும் ஃப்ரீ டயாபெட்டிக் இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதாக சொல்லப்படுது. அப்போ பூசணி விதைகள் இருக்கக்கூடிய விட்டமின் C, விட்டமின் A இந்த உயிர் சத்துக்கள், குறிப்பாக விட்டமின் E இது எல்லாமே இம்யூன் சிஸ்டத்தையே, அந்த நோய் எதிர்ப்பு அமைப்பையே, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுப்படுத்துறது தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், ஜலதோஷம் இது மாதிரி பிரச்சனைகளவே குணப்படுத்தும். மேலும் பூசணி விதைகள் பார்த்தீங்க அப்படின்னா புரதம் மற்றும் மெக்னீசியம் இதனுடைய ஆற்றல் மட்டங்கள் நமக்கு ஆதரிக்கிறதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். அதே போல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்காமே தினமும் நீங்கள் 1 டீஸ்பூன் பூசணி விதைகள் எடுத்துக்கொள்ளும் போது எந்த நோயுமே உங்களுடைய உடலை தாக்காத அளவுக்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நீங்கள் வலுப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம், பூசணி விதைகள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்கு. ஸோ பூசணி விதைகள் செரிமான ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. பூசணி விதைகள் ஒரு உணவு நார்ச்சத்து, குடல் நுண்ணுயிர்களை பாதுகாக்குது, பெருங்குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நம்ம உண்ணக்கூடிய உணவு செரிமானம் சீராவதால குடல் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு, கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பூசணி விதைகள் உதவிகரமாக இருக்கும். செரிமானம் சீராகவதாக இருக்கிறதால மலச்சிக்கல் நமக்கு ஏற்படாமல் முன்னாடி தடுக்கப்படும், மலச்சிக்கல் குணப்படுத்தப்படும். தினமும் 1 டீஸ்பூன் பூசணி விதைகளை நம்ம சாப்பிட்றது மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்குங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான இது மாதிரி பிரச்சனை, அதாவது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளான அதை எல்லாமே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா பூசணி விதைகளில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் இருக்கு. இப்போ நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிறதால தான் பல்வேறு விதமான நோய்கள் வருதுங்க இல்லையா. அப்போ நீங்கள் பூசணி விதைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக பலமாக வைத்துக் கொள்வதற்கு உங்களால் முடியுங்க.
புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு, புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு எல்லாமே பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். காரணம் பூசணி விதைகளில் பாலிஃபினால்கள் மற்றும் பிற சேர்மங்கள் இது இருக்குங்க. ஸோ இது வந்து புரோஸ்டேட் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கக்கூடியது அப்படின்றத வந்து ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, பூசணி விதை சாறுகள் புரோஸ்டேட் புற்றுநோய் செல்கள் மீது தாக்கத்தை வந்து மதிப்பீடு செய்தது. இந்த சாறுகள் வந்து புற்றுநோய் செல்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறது தடுத்தது. மற்றொரு ஆய்வில் வந்து மார்பக புற்றுநோய் அபாயத்தை இது குறைத்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோயினுடைய தாக்கம் இல்லாமல் நலமோடு வாழலாம். தொடர்ந்து நீங்களும் பூசணி விதைகளை எடுத்துக்கொண்டு உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.